மக்களே எல்லாருக்குமே வணக்கம். பார்க்குறதுக்கே ரம்மியமாக ஃபுல்லாக இயற்கையாக இருக்குது. எங்கடா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை கைஸ். நான் என்னோடய சொந்த ஊர் கண்ணாடியில் இருக்கேன். கண்ணாடியில் எங்கள் குலதெய்வம் ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிலை ஐயனார் சிலையை கட்டி எழுப்பியிருக்காங்க. அந்த சிலையை உங்களுக்கு அந்த காணொலியை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே மக்களே இப்போ நான் நிற்கிறதுக்கு அங்காண்ட அங்கே சவுக்கு தெரியுதா, அந்த சவுக்குக்கே ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து வச்சாலே அது பெருமாள் ஏரி மக்களே. பெருமாள் ஏரி இது நம்ம தமிழ்நாட்டிலே 2வது பிக்கஸ்ட் ஏரி பெருமாள் ஏரி. 2வதோ 3வதே நினைக்கிறேன். அந்த ஏரி பெருமாள் ஏரி இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு இந்த கோயிலை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் மக்களே, ஐயனார் சிலையை பிரம்மாண்டமாக வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே. சும்மா வேறு லெவலில் இருக்கிற ஐயனார் தலைவர் நிறையாங்க. இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும் மக்களே. ஃபுல்லாகவே இயற்கையான ஒரு ஏரி, ஒரு கரையில் தான் எப்பயுமே ஐயனார் கோயில். ஏன்னா ஊருக்கு தள்ளி தான் இருப்பார். அவர் எல்லையில் தான் இருப்பார். ஊரோட எல்லையில் இருக்கார் மக்களே. காட்டு பகுதியில் பாருங்கள், வெயில் மண்டையை பொழக்குது. எவ்வளோ ரம்மியமாக, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அங்காண்ட தான் பெருமாள் ஏரி. அங்காண்ட தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பக்கத்தில் உள்ள ஏரி, அது வளப்பு ஏரி. இப்படி அங்காண்ட சாமி இருக்கிற இடத்த போய் காட்டுற மக்களே. ஆலமரம் வச்சுருக்காங்க. எல்லாம் எங்கள் சொந்த பந்தம் அங்காளி பங்காளிலாம் சேர்ந்து நாங்கள் கட்டுற மக்களே. நாங்கள் ஒரு 100 வீட்டுக்காரங்களாலும் ஒரு 60-70 வீட்டுக்காரங்க பங்காளியாக இருக்கோம். எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து கட்டி சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அக்கா மகளை பாருங்கள். இந்த கோவிலுடைய இந்த கலசம் உச்சியில் இருக்குது பார்த்தீங்களா, கோபுரம். அந்த கோபுரத்தில் நெல்மணி இதெல்லாம் கொட்டினாங்க. அதெல்லாம் வாங்கி கொட்டுற வேலையை நான் செஞ்சுருந்தேன். அது பழைய சேனலில் இருக்கும். இதுதான் எங்கள் கோவில் ஐயனார் இருக்கிற இடம். இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக காட்டிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எப்படியோ உங்களுக்கு என்னோடய குலதெய்வத்தை காட்டணும்னு நினச்சா காட்டிட்டான். இதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா என்ஜாய் பண்ணிடுங்க. எதாவது வேணும்னு நினச்சா ஐயனாரை பார்த்து வேண்டிக்கோங்க. ஓகே மக்களே, பாய். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.